இன்றைக்கு தம்பி அண்ணாமலை சொல்லுகிறார், அறிவாலயத்தின் செங்கலை உருவி விடுவேன் என்று. எனக்கு கவலையாக இருக்கிறது. நாளை அவரை உருவி விடுவார்கள் போல இருக்கிறது. ஏறத்தாழ முடிவாகிவிட்டது என்றுதான் நான் முடிஞ்சா பிரசன்னா முடிஞ்சிருச்சுங்கிறாரு. தெரியாது, கூட்டம் முடிந்து போகிற போது அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை. நிதிஷ்குமார் தெளிவு பெற்றால் மோடி உண்மையாகவே RSS அலுவலகத்துக்கு போய் ராஜினாமாவை கொடுக்க வேண்டி வரும். இப்போது அதற்குத்தான் போயிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். வருகிற செப்டம்பர் மாதம் அவருக்கு 75 வயது நிறைவடைகிறது. அவர்கள் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள், 75 வயதானால் எந்த பொறுப்பிலும் இருக்கக்கூடாது என்று. அவர்கள் திறமை அவ்வளவுதான். 94 வயதிலும் இந்த நாட்டை நிர்வகித்த மாபெரும் தலைவனை கொண்ட இயக்கம் நம்முடைய இயக்கம். புதிதாக ஒரு நடிகர் வந்து பேசுகிற போது சொல்லுகிறார் பாருங்கள், அவர் பிரதமர் மோடிக்கு அறிவுரை சொல்லுகிறார். மோடி சார் ஜாக்கிரதையா இருங்க, தமிழ்நாடு பல நேரங்களில் தண்ணி காட்டின மாநிலம். நல்லது, தண்ணி காட்டியவர்கள் யார் நண்பர் விஜய் அவர்களே? நீங்கள் கட்சி நடத்தினீர்களா? வேறு யாராவது கட்சி நடத்தினார்களா? தண்ணி காட்டினது உண்மைதான். தண்ணி காட்டிய கட்சி திமுக கழகம் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். நேற்றைக்கு கட்சி தொடங்கிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொல்லுகிறீர்களே, டிவிகேயா டிஎம்கேயா என்பதுதான் போட்டி. அது கூட குற்றமில்லை. இன்றைக்கு வருகிற போது நான் பார்த்தேன், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த அம்மா பிரேமலதா அம்மையார் ஒன்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பா பார்க்கணும். தனித்து தேர்தலில் போட்டியிட்டால் 234 இடங்களிலும் தேமுதிக தான் வெற்றி பெறும். எனக்கு அதை படித்தவோடு வந்த சிரிப்பை விட கீழே இருந்த வரிதான் ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது. இதை போட்டுவிட்டு கீழே நம்ம நண்பர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே கிடையாதாடான்னு. ஏடா இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே கிடையாதாடா. 234 தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று ஒருவர் சொல்லுவது. கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் தொண்டர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கோகுல் பேசுகிற போது இத்தனை புள்ளி விவரங்களோடும் நான் பேசுகிறேன் என்று சொன்னார். அதேபோல மருத்துவர் யாழினி அவர்களும் அத்தனை புள்ளி விவரங்களையும் எடுத்து சொன்னார். எண்ணி பாருங்கள், ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு கருத்தரங்கம் போல இத்தனை புள்ளி விவரங்களோடு பேசுகிற மேடை திமுக கழக மேடைதான் என்பதை விட எது பெருமை தெரியுமா? இத்தனை ஆழமான கருத்துக்களை அமர்ந்து அமைதியாக கேட்கிற கூட்டம் திமுக கழகத்தினுடைய கூட்டமாகத்தான் இருக்க முடியும். தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 20 வயது என்று கோகுல் சொன்னார், வியப்பாக இருந்தது. 20-22 வயதிலே தான் நான் பிரசன்னாவை சந்தித்தேன். இன்றைக்கு நாடு முழுவதும் போற்றப்படுகிற, தொலைக்காட்சியில் விவாதித்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளராக நான் பிரசன்னாவை பார்க்கிறேன். கோகுல் என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அனஸ்தீசியா என்றார், அதாவது மக்களை மயக்குவதற்கான ஒரு படிப்பு. பகல் நேரத்திலே மக்களை மயக்குகிற கோகுல் இரவு நேரத்திலே மக்களை விழிப்புறச் செய்வதற்காக பொதுக்கூட்டங்களில் பேசி கொண்டிருக்கிறார். எனவே திமுக கழகம் காலத்திற்கும் நின்று நிலைக்கும், வென்று வாழும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவே இந்த செய்திகளையெல்லாம் நான் பார்க்கிறேன். எனக்கும் இந்த அருகிலே இருக்கிற தானா தெருவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தின் பொருளுக்கு நான் வருகிறேன். நான் சொல்வது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால், அது 1992 ஆண்டு நள்ளிரவில் காவல்துறை என்னை வந்து கைது செய்தார்கள். ஜெயலலிதா அம்மையாரின் ஆட்சி காலத்தில் அது இயல்பாக நடக்கும். பிறகு கொண்டு போய் புளியந்தோப்பிலே காவல் நிலையத்திலே உட்கார வைத்திருந்தார்கள். ஏன் கைது செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் நேர்மையாக சொன்ன விடை, எங்களுக்கும் தெரியாது, கைது செய்ய சொல்லியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். சரி, ஏன் இந்த காவல் நிலையத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்கள்? அதற்கு அதே பதில்தான். எப்போது சொல்லுகிறார்களோ அப்போது நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வோம். அடுத்த நாள் நீதிமன்றத்துக்கு எழும்பூருக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்றால், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தானா தெருவில் இருக்கிற கடைகள் அனைத்தையும் அடைக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்தார் என்று என் மீது வழக்கு. அன்றைக்கு எனக்காக வழக்காடியவர் பிற்காலத்தில் நீதி அரசராக இருந்த நம்முடைய மதிப்பிற்குரிய சந்துரு அவர்கள். என்னுடைய பல வழக்குகளை ஒரு காசு கூட வாங்காமல் வழக்காடி கொடுத்தவர் அவர்தான். இதனை நான் நன்றியோடு பதிவு செய்கிறேன். ஜெய்பீம் என்று ஒரு படம் பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தின் கதாநாயகன் நம் நீதியரசர் சந்துரு தான். அவரை பார்த்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. நீதிமன்றத்திலே சந்துரு அவர்கள் கேட்டார்,
அவ்வளவு பெரிய தானா தெருவில் இருக்கிற அத்தனை கடைகளையும் இந்த ஒற்றை மனிதராக நின்று அடைக்க சொன்னாரா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஒரு 50-60 பேர் கூட்டமாக வந்தார்கள். அந்த கூட்டம் எங்கே என்று கேட்டார். தப்பி ஓடி விட்டார்கள் என்றார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரில் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டார். நம்ம பிரசன்னா வழக்கறிஞர் இருக்கார். 50-60 பேர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், அவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று பதிவு செய்திருக்கிறீர்களா என்றார். அவரிடத்திலே பதில் இல்லை. அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிற்று. நீதிபதி அவர்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று. நான் ஒன்றைத்தான் சொன்னேன். இதுவரையிலே அந்த புரசைவாக்கத்தில் இருக்கிற தானா தெருவை நான் பார்த்ததில்லை, ஒரு முறை சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடனே நீதிபதியே சிரித்தார். இப்படித்தான் ஜெயலலிதா அம்மையாரின் காலங்களில் வழக்குகள் நடைபெற்றன. 30 ஆண்டுகளுக்கு பிறகு தானா தெருவுக்கு பக்கத்தில் இப்போதும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ கடைகளை அடைக்க சொல்லுவதற்கோ அல்ல, நம் மக்களோடு உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அந்த நல்ல வாய்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞர் அணி எனக்கு தந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வர இருக்கிறார்கள். நாம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மேடை கண்டிப்பாக நமக்கு பயன்படும். 3 நோக்கங்களின் அடிப்படையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்தி திணிப்பை எதிர்ப்பது, இந்தியை அல்ல, இந்தி திணிப்பை எதிர்ப்பது. இரண்டாவது, இந்த மறுசீரமைப்பில் தென்னாடு பாதிக்கப்படுவதை எதிர்ப்பது, மறுசீரமைப்பை எதிர்ப்பது அல்ல. மூன்றாவது, நாம் கொடுக்கிற நிதியிலிருந்து நமக்கு திரும்ப வருகிற நிதி பகிர்வின் அநீதியை எதிர்ப்பது, நிதி பகிர்வையே எதிர்ப்பது அல்ல. நாம் எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை. இது இந்திக்கு எதிரான போராட்டமா? இல்லை, தமிழை காப்பாற்றுகிற போராட்டம். நம்மை பார்த்து இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ராஜ் தாக்கரே மராத்தியத்தில் பேசியிருக்கிறார். இனிமேல் எவனாவது மராத்தியத்தில் பேச மாட்டேன், இந்தியில் பேசுவேன் என்றால் கன்னத்தில் அறையுங்கள் என்று ராஜ் தாக்கரே சொல்லியிருக்கிறார். அது அல்ல, அதற்கு அடுத்த வரி முக்கியமானது. அதை சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார், தாய்மொழி மீது எப்படி பற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். தாய்மொழி பற்றை தமிழ்நாட்டில் நிறுவிய கட்சி திமுக கழகம் என்பது வரலாறு. நான் பொய் பேசவில்லை. இன்றைக்கும் என்றைக்கும் ஒரு புதிதாக ஒரு நடிகர் வந்து பேசுகிற போது சொல்லுகிறார் பாருங்கள், அவர் பிரதமர் மோடிக்கு அறிவுரை சொல்லுகிறார். மோடி சார், ஜாக்கிரதையா இருங்க, தமிழ்நாடு பல நேரங்களில் தண்ணி காட்டின மாநிலம். நல்லது, தண்ணி காட்டியவர்கள் யார் நண்பர் விஜய் அவர்களே? நீங்கள் கட்சி நடத்தினீர்களா? வேறு யாராவது கட்சி நடத்தினார்களா? தண்ணி காட்டினது உண்மைதான். தண்ணி காட்டிய கட்சி திமுக கழகம் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். கடந்த 76 ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிற அனைத்திந்திய அளவிலே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் இருக்கலாம். தமிழ்நாட்டில் 76 ஆண்டுகளாக பல போராட்டங்களை, பல பிரிவுகளை, பல சிக்கல்களை சந்தித்தும் வலிவோடும் உயிர்ப்போடும் இருக்கிற ஒரே கட்சி திமுக கழகம் தானே. யார் மறுக்க முடியும்? நம்முடைய கட்சியின் வயது, நம் காலத்திலே திமுக கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலே தொடங்கப்பட்ட பல கட்சிகள் இன்றைக்கு இல்லை. ராஜாஜி என்கிற ஒரு மிகச்சிறந்த அறிஞர், அவருடைய கொள்கைகளிலே வேறுபாடு இருக்கலாம், அவர் மூலறிஞர் தான். அவர் தொடங்கிய சுதந்திரா கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிறதா? இந்தியா முழுவதும் பரவிற்று, தமிழ்நாட்டில் தொடங்கிற்று இல்லை. ஆதித்தனார் அவர்கள் ஆதித்தனால் தொடங்கிய கட்சி, அந்த பெயரில் வேறு கட்சி இருக்கலாம். ஆதித்தனால் தொடங்கிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா? சொல்லின் செல்வர் என்று அண்ணா அவர்களாலேயே பாராட்டப்பட்ட ஈவிகே சம்பத் அவர்கள் தொடங்கிய தமிழ் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா? எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடங்கிய யூசிபிஐ தமிழ்நாட்டில் இருக்கிறதா? பல கட்சிகள் தோன்றின, மறைந்தன, புதிய கட்சிகள் தோன்றுகின்றன. அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் திமுக கழகம் தான். உண்மை. எத்தனை பெரிய நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். 76 நாம் சந்திக்காத நெருக்கடி நிலையா? ஒரு சலவை தொழிலாளி கூட வீட்டில் யாரிடமிருந்தோ வாங்கி வந்து துவைத்து போட்ட இருவண்ண கரை கொண்ட வேட்டியை காயப்போடுவதற்கு அச்சப்பட்ட காலம்தானே அது. திமுக கொடி என்கிற போதே பயம். கோபாலபுரத்திற்கே யாரும் செல்வதற்கு அஞ்சிய காலம். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஓட்டுநர் கேட்கிறார், ஐயா எனக்கு பயமா இருக்கு, நான் வேலையிலிருந்து விலகிவிடவா என்று கேட்கிற போது
தலைவர் திரும்ப கேட்கிறார், எப்பப்பா விலக போற? வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு விலக போறியா, இப்பவே போறியான்னு கேட்கிறார். எதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய விடை. நண்பர்களே, அதற்கு பிறகுதான் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் கலைஞருக்காக காரோட்டினார், நாம் அறிவோம். அதனாலே தான் அவரை காரோட்டி கண்ணப்பன் என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள். அத்தனை நெருக்கடிகளை சந்தித்தோம். அறிஞர் அண்ணா அவர்களை இழந்தோம், ஐயா பெரியார் அவர்களை இழந்தோம், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களையும் இழந்தோம். ஒவ்வொரு தலைவர் இறக்கிற போதும் இத்தோடு முடிந்தது திமுக கழகம் என்றார்கள். அதனை தாண்டி மேலும் வளர்ந்து நிற்கிறது என்பது நம்முடைய வரலாறு. எதனால்? வேறொன்றும் இல்லை. இப்போதும் நாம் எதற்காக கூட்டம் போட்டிருக்கிறோம்? தேர்தல் வருகிற போது வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம், அது வேறு. ஆனால் தேர்தலுக்காக வாக்குகளுக்காக மட்டும் தெருவுக்கு வருகிற கட்சி இல்லை திமுக கழகம். மக்களின் பிரச்சனைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பு யாருடைய பிரச்சனை? வெறும் திமுக கழகத்துக்கான பிரச்சனையா? மறு தொகுதி சீரமைப்பு நம்முடைய பிரச்சனையா? மிக நன்றாக யாழினி போன்றவர்கள் விளக்கி சொன்னார்கள். நமக்கு ஏன் அந்த மறுசீரமைப்பில் தொகுதிகள் குறைகின்றன? ஒன்றை கணக்கில் கொள்ள வேண்டும். தொடங்குகிற போது இன்றைக்கு இருக்கிற 545 அல்ல, 52 489 தொகுதிகள் தான் நாடாளுமன்றத்தில். பிறகு அது 523 ஆயிற்று. இன்றைக்கு 2 நியமன உறுப்பினர்கள் உட்பட 545 பேர், 848 பேர் உட்காருகிற ஒரு நாடாளுமன்றத்தை ஏற்பாடு செய்து விட்டீர்கள். நல்லது. அமித்ஷா சொல்லுகிறார், அப்படி மறுசீரமைப்பு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், நீங்கள் இதை தமிழ்நாட்டின் பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டு பேசாதீர்கள். எனக்கு வேறு வழி இல்லை, நான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறவன், நான் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ பேச முடியாது. நீங்கள் இந்தியாவின் உள்துறை அமைச்சர், நாடாளுமன்றத்தில் போய் சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறீர்களா? நண்பர் திருச்சி சிவாதான் சொல்லுவார், பிரதமர் மோடி ஆனாலும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவானாலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வருகிறார்கள், அவர்கள் அலுவலகத்தில் இருக்கிறார்கள், அவைக்கு வருவதில்லை. நீங்கள் பிரதமர் மோடி நேருவை பற்றி படிக்கிற போது நான் படித்திருக்கிறேன், நேருவினுடைய வாழ்க்கை வரலாறை நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன். நேரு நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டதென்றால் ஒரு 5 நிமிடம் காலதாமதம் ஆகிவிட்டதென்றாலும் ஓடி வந்து தன்னுடைய இருக்கையிலே அமர்வார் என்று படித்திருக்கிறேன். ஏனென்றால் நாடாளுமன்றம் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி. அங்கேதான் மக்களினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை மதித்து ஓடி வந்த நேரு எங்கே? நாடாளுமன்றத்திலேயே உங்கள் அலுவலக அறையில் உட்கார்ந்து கொண்டு அவைக்கு வர மறுக்கிற நீங்கள் எங்கே? உங்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? ஏன் அவைக்கு வர மறுக்கிறார்கள்? அச்சம் என்று கூட நான் கருதவில்லை நண்பர்களே. அவர்கள் நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை, மக்கள் கருத்துக்களை மதிப்பதில்லை. ஏனென்றால் அடிப்படையிலேயே அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பதே இல்லை. ஜனநாயகம் அவர்கள் வழி இல்லை. அவர்கள் மக்களின் கருத்துக்களை ஏற்று செயல்படுகிறவர்கள் இல்லை. எனவேதான் நாடாளுமன்றத்தில் அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அவைக்கு வரவில்லையே. பிரதமர் மோடி இந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற கூட்டங்களில் எத்தனை கூட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து மேடையிலே பேசிய அமித்ஷா ஒரு தொகுதி கூட மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு குறையாது என்று ஏன் நாடாளுமன்றத்திலே சொல்லவில்லை? குறையாமல் இருக்கலாம், ஒருவேளை 9 இடங்கள் கூட கூடலாம். எப்படி தெரியுமா? 545 848 ஆகிற போது நமக்கு 8 அல்லது 9 தொகுதிகள் கூடும். உத்தரப்பிரதேசத்துக்கு 63 தொகுதிகள் கூடும். என்ன நியாயம் இது? கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? மக்கள் தொகையை கணக்கு காட்டுகிறார்கள். அதைத்தான் சொன்னார், மக்கள் தொகையை நாம் குறைத்தோம். என்ன காரணம்? மருத்துவர் பேசிய போது குறிப்பிட்ட மாதிரி எங்கள் வயதில் எப்படியும் 7-8 பேர் ஒரு குடும்பத்தில் சகோதரர்கள் இருப்போம், குறைந்தது. எனக்கு முந்தியவர்கள் ஐயா ஏகப்பன் அவர்களுடைய காலத்தில் 10-12 பேர் இருப்போம். அண்ணன் தம்பி அக்கா தங்கை அந்த வீட்டில் குறைவு இருக்காது. நீங்கள் சொன்னீர்கள் மக்கள் தொகையை குறைத்தால் நாட்டுக்கு நல்லதென்று. நீங்கள் சொன்ன காரணத்தால் மக்கள் தொகையை குறைத்தோம். நாம் இருவர் நமக்கு இருவர் என்றோம். பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்று முடிவெடுத்தோம். ஒருவர் போதும் என்று முடிவெடுக்கிற போது பல கேள்விகள் எழுந்தன. ஒரு வீட்டில் ஒரே ஒரு குழந்தை தான் என்றால் அண்ணன் தம்பி இல்லை, அந்த குழந்தைக்கு அக்கா தங்கை இல்லை. அண்ணன் தம்பியும் அக்கா தங்கையுமே இல்லை என்றால் அத்தையும் மாமனும் இல்லை, சித்தப்பாவும் சித்தியும் இல்லை.
எதிர்காலத்திலே உறவுகளே இல்லாமல் போய்விடுமே என்று கேட்டபோது கூட நாம் தான் விடை சொன்னோம், கவலைப்படாதீர்கள், அண்ணனை, தம்பியை, அக்காவை, தங்கையை இந்த 4 சுவர்களுக்குள் மட்டும் தேடாதீர்கள், வீட்டை திறந்து வெளியில் வாருங்கள், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று எடுத்து சொன்னோம். உறவுகள் நம் வீட்டுக்கு வெளியிலும் இருக்கின்றன. யார் எனக்கு உதவி செய்ய ஓடி வருகிறானோ அவன் என் அண்ணன் தான், என் தம்பி தான். இந்த குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தை, நாட்டை நேசியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தோம். எதற்காக என்றால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம், அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னோமே, அதற்கு தண்டனையாயுது. நீங்கள் சொன்னதை எடுத்து நாங்கள் செய்தோம். உண்மையாகவே குடும்ப கட்டுப்பாட்டு சிந்தனையை திராவிட இயக்கம் எப்போது சொன்னதென்று பலருக்கு தெரியாது. 1950களில் தான் இந்திய அரசு சொன்னது. ஆனால் ஐயா பெரியார் 1936 சொல்லுகிறார், குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் என்கிறார். பெரியார் சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டுதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுகிறார், காதலுக்கு வடி வைத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம் என்று பாரதிதாசன் கேட்டார். உலகத்திலேயே பாட்டுக்குத்தான் உரை எழுதுவார்கள், ஆனால் பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம் என்றார். பெரியார் சொல்லுகிறார், இந்த குடும்ப கட்டுப்பாடு சிந்தனை உங்களுக்கு எப்போது வந்தது, எப்படி வந்தது என்று கேட்டால், லண்டன்ல ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அந்த அம்மா இதை சொல்றாங்க, இந்த மக்கள் தொகை குறைந்தால் நாட்டின் வளம் கூடும்னு எழுதியிருக்காங்க, அது சரிதான்ங்கிறார். எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு இருப்பது போல கைபேசியில் லண்டனில் என்ன நடக்கிறது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது என்று அடுத்த நிமிடம் தெரிந்து கொண்டு விட முடியாது. அன்றைக்கு புரசவாக்கத்தில் என்ன நடக்கிறது என்று எழும்பூருக்கு திரும்புவதற்கே 2 நாட்கள் ஆகும். பெரியார் சொன்னது சரிதானா என்று நான் அந்த கூகுள் தேடுபொறியிலே தேடி பார்க்கிறேன். செய்தி இருக்கிறது, 1920களில் லண்டனில் இருக்கிற மேரி ஸ்டோப்ஸ் என்கிற மருத்துவர் அதை சொல்லி இருக்கிறார் என்று இருக்கிறது. எப்படி படித்தார் பெரியார், எப்படி தெரிந்து கொண்டார் என்று தெரியாது. மக்களுக்காக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்லுகிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம். அதனால் நிற்கிறோம், அதனால் நிலைக்கிறோம். நேற்றைக்கு கட்சி தொடங்கிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொல்லுகிறீர்களே, டிவிகேயா டிஎம்கேயா என்பதுதான் போட்டி, அது கூட குற்றமில்லை. இன்றைக்கு வருகிற போது நான் பார்த்தேன், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த அம்மா பிரேமலதா அம்மையார் ஒன்று சொல்லி இருக்கிறார், நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்கணும். தனித்து தேர்தலில் போட்டியிட்டால் 234 இடங்களிலும் தேமுதிக தான் வெற்றி பெறும். எனக்கு அதை படித்தவோடு வந்த சிரிப்பை விட கீழே இருந்த வரிதான் ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது. இதை போட்டுவிட்டு கீழே நம்ம நண்பர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே கிடையாதாடான்னு. ஏடா இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே கிடையாதாடா, 234 தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று ஒருவர் சொல்லுவது சொல்லிக்கொள்ளட்டும், அது அவர்கள் விருப்பம். நான் என்ன கேட்கிறேன் என்றால், மக்களுக்கு தொண்டு செய்துவிட்டு மக்களிடம் வாக்கு கேளுங்கள். மக்களுக்கு கருத்துக்களை, சிந்தனைகளை சொல்லிவிட்டு மக்களிடம் வாக்கு கேளுங்கள். நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன் அதனால் வாக்கு வேண்டும் என்று கேட்காதீர்கள். சினிமாவில் நடித்ததுக்கு சம்பளம் வாங்கிட்டீங்க, மக்களுக்கு தொண்டு செய்தால் வாக்குகள் வரும். செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, சேர்ந்து நில்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர், கழகத்தின் தலைவர் நடந்து கொண்டிருக்கிற விதத்தை நாம் பாராட்டவில்லை. சிங்கப்பூரில் இருந்து வருகிற தி ஸ்ட்ரைட் டைம்ஸ் என்கிற பத்திரிகை எழுதியிருக்கிற கட்டுரை முரசொலியின் முதல் பக்கத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறது, படியுங்கள். மிக அருமையான கட்டுரை. ஒய் சதர்ன் இந்தியா இஸ் ராலியிங் அரவுண்ட் எ பேட்டில் ஓவர் த பவர் அண்ட் பாப்புலேஷன் என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு. எதற்காக தென்னிந்தியா இப்படி போர்க்கோலம் பூணுகிறது? அந்த கட்டுரையில் அவர்கள் எழுதுகிறார்கள், ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அழைத்தார். சரியாய் சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைத்தார், தென்னிந்தியாவின் முதலமைச்சர்கள் வந்தார்கள். இன்றைக்கு நடக்கிறது. ரேவந்த் ரெட்டி மிக தெளிவாக சொல்லுகிறார். தெலங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்லுகிறார், இன்றைக்கு தமிழ்நாடு தொடக்கி வைத்திருக்கிற போராட்டம் அது தமிழ்நாட்டின் போராட்டம் இல்லை, தென்னாட்டின் போராட்டம். தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு, கர்நாடகாவுக்கு உள்ள போராட்டம். இந்த எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. பாருங்கள், திராவிட நாட்டை நாம் விட்டு விட்டோம், அவர்கள் விட மறுக்கிறார்கள். மறுபடியும் அந்த திராவிட நாட்டை ஒன்றாக கூட்டுவதற்கான காரணங்களை அவர்களே செய்து தருகிறார்கள். வேறொன்றும் இல்லை. நாம் என்ன கேட்கிறோம்? மறுவரையறை கூடாது என்று சொல்லவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மக்கள் தொகை கூடியிருக்கிறது. எவ்வளவு கூடியிருக்கிறது? அந்த கணக்கு ரொம்ப ஆச்சரியமானது. நாம் காரணம் இல்லை.
நாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை, குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றினோம். உத்தரப்பிரதேசத்தில் பின்பற்றவில்லை, பீகாரில் பின்பற்றவில்லை, வட மாநிலங்களில் பின்பற்றவில்லை. எனவே 73 மறுவரையறை என்று வருகிற போது இந்தியாவின் மக்கள் தொகை 54 கோடி தான். 2001 25 ஆண்டுகள் தள்ளி வைத்தார்கள். 25 ஆண்டுகள் முடிந்து 2001 வருகிற போது பிரதமர் வாஜ்பாய் என்ன சொன்னார் என்றால் 54 கோடி 100 கோடி ஆகிவிட்டது. 100 கோடி இன்றைக்கு 142 கோடியாக ஆகிவிட்டது. நாம் காரணமில்லை நண்பர்களே. எனவே இவ்வளவு மக்கள் தொகை கூடியிருக்கிற போது மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் கூடலாம், தவறு இல்லை. இவ்வளவு பேருக்கு 5 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி என்று சொன்னால் அதே தொகுதியில் 12 லட்சம் பேர் வருகிற போது 3 பேர் 2 பேர் வருவதிலே பிழை இல்லை. என்ன நாம் சொல்லுகிறோம்? 5 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் 12 லட்சம் பேருக்கு 2 உறுப்பினர்கள் இருக்கக்கூடாதா என்றால் இருக்கலாம். அது எப்படி இருக்க வேண்டும்? கூடும். தமிழ்நாட்டுக்கு 39 என்பது 48 ஆகும். உத்தரப்பிரதேசத்தில் 80 என்பது 136 ஆகும் என்கிறீர்களே, அது நியாயமில்லை. சமமாக கூட்டுங்கள், எல்லோருக்கும் 20% கூட்டுங்கள். இன்னும் சரியாய் சொல்லட்டுமா? குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றாத வட மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறையுங்கள். அரசு சொன்னதை கேட்ட தென் மாநிலங்களுக்கான இடத்தை கூட்டுங்கள் என்று சொல்லுங்கள். அதுதானே சரியானது. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நாம் எடுத்திருக்கிற இந்த 3 கோட்பாடுகளும் யார் எடுத்திருக்கிறார்கள்? திமுக கழகத்தின் இளைஞர் அணி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்த இடத்துல மட்டும் கூட்டம் நடக்கவில்லை, தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. இந்த கோரிக்கைகளுக்காக நடக்கிறது, கொள்கைகளுக்காக நடக்கிறது. எனவே அந்த கோரிக்கைகளை முன்னெடுக்கிற போது நாம் என்ன வைக்கிறோம்? இந்தியை எதிர்த்து அல்ல. நான் முதலில் சொன்னது மாதிரி இது தமிழை காப்பாற்றுவதற்காக. தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும். மிக அருமையாக பேசுகிற போது சொன்னார்கள், ஆங்கிலத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? இட்ஸ் a கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். குறித்துக் கொள்ளுங்கள், அது தாய்மொழி அல்ல, நமக்கான விருப்ப மொழி அல்ல, அது நமக்கு பயன்படுகிற மொழி. இந்தி சமஸ்கிருதத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன வேறுபாடு? ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்துகிறோம், சமஸ்கிருதம் நம்மை பயன்படுத்த முயற்சி செய்கிறது. இதுதான் அடிப்படையில் வேறுபாடு. ஆங்கிலம் நம் தோள்களில் அமரவில்லை, நமக்கு வேறு ஒரு இடத்திற்கு போவதற்கு உதவி செய்கிறது. சமஸ்கிருதம் என் வீட்டில் நடக்கிற எங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்கு மந்திரமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, என் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. இன்னமும் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஆங்கிலம் நமக்கு உதவுகிறது, இந்தியும் சமஸ்கிருதமும் நம் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றன. நம் தோள் மீது கை போட்டு கொண்டு வருகிற யார் மீதும் நமக்கு கோபம் இல்லை. எந்த பயலும் நம் தோள் மீது ஏறி அமர்வதை ஒரு நாளும் ஏற்க முடியாது. அதுதான் திமுக கழகத்தின் கொள்கை, அதுதான் தமிழ்நாட்டின் கொள்கை. நீங்கள் எண்ணி பாருங்கள், ஆங்கிலம் என்பது இயல்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் நமக்கு உதவுகிற மொழி. சமஸ்கிருதம் எங்காவது உதவுமா? சமஸ்கிருதத்தை படித்துக்கொண்டு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனோடாவது பேச முடியுமா? நான் மிகுந்த மதிப்போடு கேட்கிறேன், சங்கராச்சாரியார்கள் கூட சமஸ்கிருதத்தில் பேசி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மிகப்பெரிய மொழி என்று சொல்கிறார்கள் இல்லையா? 2 சங்கராச்சாரிகள் சமஸ்கிருதத்தில் எப்போதாவது பேசிக் கொண்டிருக்கிறார்களா? சமஸ்கிருதம் பேச்சு மொழி இல்லை நண்பர்களே, சமஸ்கிருதம் இலக்கிய மொழி இல்லை, சமஸ்கிருதம் அறிவியல் மொழி இல்லை. அப்படியானால் சமஸ்கிருதம் என்ன? சான்ஸ்கிரிட் ரிமைன்ஸ் ஆஸ் a புரோஹித் லாங்குவேஜ் என்பதுதான் ஆய்வு. அது ஒரு புரோகித மொழியாக நின்று கொண்டிருக்கிறது. புரோகித மொழியை ஏன் என் வீட்டு மொழியாக்குகிறாய்? புரோகித மொழியை ஏன் ஆட்சி மொழியாக்குகிறாய்? புரோகித மொழியை ஏன் நீ ஒரு தொடர்பு மொழியாக ஆக்குகிறாய்? அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்? 2 செய்திகளை சொல்ல வேண்டும். இந்த மொழி பற்றிய கருத்தில் அது மிக முக்கியமானது. நாம் புதிதாக சொல்லவில்லை. 1963 மே மாதமும் 1965 மார்ச் மாதமும், இந்த மாதங்களெல்லாம் தம்பி கோகுல் சொன்னது போல நாங்கள் சொல்லுவதெல்லாம் சான்றுகளோடு சொல்லுகிறோம் என்றால் அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மேடைகள், திமுக கழகத்தின் மேடைகள் மாலை நேர பல்கலைக்கழகங்களாக இருந்திருக்கின்றன. நான் பல்கலைக்கழகத்தில் மட்டும் படிக்கவில்லை, திமுக கழக மேடைகளிலிருந்தும் படித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறேன்.
அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எப்போதோ தட்டிவிடப்பட்ட கால்கள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றன. தம்பி கோகுலை போல, அதற்கு முன்னால் தம்பி பிரசன்னாவை போல 20-22 வயதில் தான் நானும் வந்தேன். 73 வயதை தாண்டிய பிறகு இன்றைக்கும் இந்த கடகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அண்ணாவிடம், நாவலரிடம், கலைஞரிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னை நடத்துகின்றன. அண்ணா சொல்லுவார், நான் மீண்டும் அந்த தேதியோடு சொல்லுகிறேன், 63 மார்ச் மாதமும் 65 மே மாதத்திலேயும் அண்ணா பேசுகிற போது சொல்லுவார், நாங்கள் இந்தி மொழியை மட்டும் எதிர்க்கவில்லை, எந்த மொழியையும் யார் மீதும் திணிக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். 14 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குங்கள். இதுதான் அண்ணா நாடாளுமன்றத்தில் வைத்த குரல். ஏன் 14 மொழி? அன்றைக்கு 8வது அட்டவணையில் 14 மொழிகள் தான் இருந்தன. இன்றைக்கு 22 மொழிகள் இருக்கின்றன. இப்போது நாம் இன்றைய சூழலுக்கு ஏற்ப சொல்லுவோம், 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குங்கள். அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. நாடாளுமன்றத்தில் ஒருவர் தமிழில் பேசினால் இந்தியில் கேட்க முடியும், இந்தியில் பேசினால் ஆங்கிலத்தில் கேட்க முடியும். நான் நாடாளுமன்றத்தை தொலைவில் இருந்துதான் பார்த்தவன். ஆனால் அதன் நடைமுறைகளை நான் அறிவேன். 3 பொத்தான்கள் இருக்கின்றன. எந்த பொத்தானை அழுத்தினாலும் அந்தந்த மொழியில நம் காதுகளில் கேட்கும். நான் கேட்கிறேன், ஒரு இந்திய அரசு இவ்வளவு கோடி ரூபாய், லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்கிறது, 3 பொத்தானுக்கு பதிலாக 22 பொத்தான் வைக்க முடியாதா? இந்தியாவின் மொழி சிக்கல் மொத்தமாய் தீர்ந்து போய்விடுமே. யார் எந்த மொழியில வேண்டுமானாலும் பேசட்டும். அதிலும் கூட எவ்வளவு அக்கிரமம் தெரியுமா நண்பர்களே? இந்தியாவினுடைய மொழிக் கொள்கை எவ்வளவு அநீதியாக இருக்கிறது என்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய மொழிக் கொள்கை சமஸ்கிருதம் இந்த 22 மொழிகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. சமஸ்கிருதத்தை எவ்வளவு பேர் பேசுகிறார்கள்? 49,000 என்று அரசு கணக்கு சொல்லுகிறது. ஆனால் 1950வது ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான நேரத்தில் சமஸ்கிருதத்தை பேசியவர்கள் 24,861. இது அரசு தருகிற புள்ளி விவரம். 24,861 பேர் மட்டுமே பேசுகிறார்கள். கோடிக்கணக்கான மொழி பேசுகிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மொழிக்கான நிதியை விட மிக 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 கூடுதலாக பல மடங்கு சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிறீர்களே, என்ன நியாயம்? இன்றைக்கு 49,000 என்கிறார்கள். இருக்கட்டும், குறித்துக் கொள்ளுங்கள். இப்போதும் சமஸ்கிருதத்தை தங்கள் தாய்மொழி என்று சொல்லுகிறவர்கள் 50,000 கூட எட்டவில்லை. ஆனால் ராஜஸ்தானி மொழியை தங்கள் தாய்மொழி என்று சொல்லுகிறவர்கள் 2,57,00,000. ஏறத்தாழ 2.5 கோடி பேர் பேசுகிற மொழிக்கு அந்த அட்டவணையில் கூட இடமில்லை. நண்பர்களே, நாம் தமிழுக்காக மட்டும் பேசவில்லை, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மொழிகளுக்காகவும் பேசுகிறோம். நாம் தமிழர்களுக்காக மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வாழும் மக்களுக்காக பேசுகிறோம். ராஜஸ்தானி மொழி இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் அவர்கள் விழிக்க தொடங்கி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலேயே இந்தியிலே எவ்வளவு பேர் தோல்வியடைந்தார்கள் என்றால், இந்த ஆண்டு மட்டும் கர்நாடகத்தில் உயர்நிலை பள்ளியில் 91,000 மாணவர்கள் இந்தி தேர்விலே தேர்ச்சி அடையாத காரணத்தால் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியவில்லை. நம் பிள்ளைகளுக்கு அந்த நிலை வர வேண்டுமா? இந்தி படித்து என்ன செய்ய போகிறார்கள்? நான் ராஜஸ்தானிக்காக பேசுகிறேன் என்றால் ராஜஸ்தானியின் தாய்மொழி இல்லை. ராஜஸ்தான் நமக்கு ஒன்றும் பெரிதாக உதவிவிடவில்லை. ஆனால் அந்த மக்களுக்கு இப்போதுதான் புரிகிறது. 2.5 கோடி பேர் பேசுகிற ராஜஸ்தானி மொழி அந்த பட்டியலிலே இடம்பெறவில்லை. 50,000 பேருக்கும் குறைவாக பேசுகிற சமஸ்கிருதம் இடம்பெறுகிறது என்பது மட்டுமல்ல, கோடான கோடி ரூபாயை கொட்டி கொடுக்கிறார்கள். செம்மொழிகள் என்று சொல்லப்படுகிற தமிழ், கன்னடம், மலையாளம், எல்லாம் ஒடியா, எல்லா மொழிக்கும் கொடுப்பதை போல அதை விட 26 மடங்கு பணம் கூடுதலாக சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இது நியாயம்தானா? அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், நாம் 1 ரூபாய் கொடுத்தால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு செய்திகளை எடுத்துச் செல்வதிலே அவர் பின்பற்றுகிற உத்தி மிக அருமையானது. எல்லோருக்கும் தெரியும், ஒரே ஒரு செங்கல் ஒரு கோட்டையே உடைத்து விட்டதே. ஒரு செங்கல் தானே அது. இன்றைக்கு தம்பி அண்ணாமலை சொல்லுகிறார், அறிவாலயத்தின் செங்கலை உருவி விடுவேன் என்று. எனக்கு கவலையாக இருக்கிறது, நாளை அவரை உருவி விடுவார்கள் போல இருக்கிறது. ஏறத்தாழ முடிவாகிவிட்டது என்றுதான் நான் முடிஞ்சா பிரசன்னா முடிஞ்சிருச்சுங்கிறாரு. தெரியாது, கூட்டம் முடிந்து போகிற போது அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை. எனவே நண்பர்களே, இங்கே அப்படி இல்லை. இந்த கட்சி காலகாலமாக வளர்ந்து வருகிற கட்சி. செங்கலை உருவுவதல்ல, ஒரு செங்கலை வைத்துக்கொண்டு கோட்டையை உடைத்த மாவீரன் எங்கள் தம்பி உதயநிதி.
அதற்கு பிறகு கழுத்தில் 29 என்று எழுதி கொண்டு அவர் கூட்டங்களுக்கு வந்தபோது மக்கள் அது என்ன 29 என்று கேட்டார்கள். வேறொன்றும் இல்லை, நாம் தில்லிக்கு ₹1 கொடுத்தால் அவர்கள் திரும்ப 29 காசு தான் தருகிறார்கள். மற்ற மாநிலங்கள் ₹1 கொடுத்தால் ₹3, ₹7 கொடுக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நிதி பகிர்வு என்பது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி அல்ல. அது ஒரு பொருளாதார வல்லுநர்கள் எடுத்து சொல்ல வேண்டிய செய்தி. பொருளாதார வல்லுநர்களிடம் கற்றுக்கொண்டு எளிமையாய் எங்கள் மக்களிடம், எங்கள் மக்களைப் போல நாங்கள் பேச கற்றுக்கொண்டிருக்கிறோமே, அது இந்த கட்சியினுடைய வலிமை. அது அறிஞர் அண்ணாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அண்ணாதான் சொன்னார், தம்பி மக்களிடம் செல், மக்களோடு இரு, மக்களுக்காக தொண்டாற்று, மக்கள் எதை அறிந்திருக்கிறார்களோ அங்கே இருந்து தொடங்கு என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள். எண்ணி பாருங்கள், நாம் கல்வியை, நம்முடைய பொருளாதார சிந்தனைகளை, இலக்கிய மேம்பாட்டை, பண்பாட்டின் வளர்ச்சியை அனைத்தையும் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்ததில் திமுகவுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. இன்றைக்கும் கல்வியில பேசுகிற போது நண்பர்கள் சொன்னார்கள், கல்வியில், பெண்கள் கல்வியில் குறிப்பாக முனைவர் பட்டம், டாக்டரேட் என்று சொல்லுகிற PhD படிக்கிற படிப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் எண்ணிக்கை கூடுதல் என்பது எல்லாம் அவர்களே தந்திருக்கிற புள்ளி விவரம். நான் ஒரே ஒரு சின்ன புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். ஏறத்தாழ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். ஒன்றை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவின் விகிதாச்சாரம் எவ்வளவு, பிற மாநிலங்கள் எவ்வளவு? கேரளா நமக்கு முன்னால் இருக்கிறது. கேரளாவுக்கு அடுத்த நிலையில் நாம் இருக்கிறோம். எவ்வளவு தெரியுமா? இங்கே சராசரி கல்வி அறிவு விகிதம் 82.3%. உத்தரப்பிரதேசத்திலே 67. நண்பர்களே, படிக்க வைத்தோம், அறிவு பெற வைத்தோம், மக்களை மக்களாக மாற்றினோம். இதற்கு தருகிற பரிசு எங்கள் தொகுதியை குறைத்து விடுவீர்களா? ஏன் நம்மை பார்த்து பயப்படுகிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு 543 பேர் நாடாளுமன்றத்தில் இருக்கலாம், ஆனால் 40 பேரை பார்த்து தான் பயப்படுகிறார்கள். அந்த 40 பேர் என்ன செய்கிறார்கள்? தினந்தோறும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கிறது. நம்முடைய திமுக கழகமும் கூட்டணியிலும் சேர்ந்து போயிருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அச்சப்பட வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எதிர்பார்த்த இடத்திலே இருந்து சறுக்கி கீழே வந்திருக்கிறார்கள். 304 இடத்திலே இருந்தவர்கள் 240 இடமாக சுருங்கி இருக்கிறார்கள். நிதிஷ்குமார் தெளிவு பெற்றால், தெளிவானவர் தான், ஏதோ மயக்கத்தில் இருக்கிறார். நிதிஷ்குமார் தெளிவு பெற்றால் மோடி உண்மையாகவே RSS அலுவலகத்துக்கு போய் ராஜினாமாவை கொடுக்க வேண்டி வரும். இப்போது அதற்குத்தான் போயிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். வருகிற செப்டம்பர் மாதம் அவருக்கு 75 வயது நிறைவடைகிறது. அவர்கள் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள், 75 வயதானால் எந்த பொறுப்பிலும் இருக்கக்கூடாது என்று. அவர்கள் திறமை அவ்வளவுதான். 94 வயதிலும் இந்த நாட்டை நிர்வகித்த மாபெரும் தலைவனை கொண்ட இயக்கம் நம்முடைய இயக்கம். நமக்கு எப்போதும் வயது சிக்கல் இல்லை. நம்முடைய உதயநிதி அவர்கள் மாண்புமிகு துணை முதல்வராக பதவியேற்ற போது 48 வயதில் துணை முதல்வரா என்று கேட்டார்கள். நான் ஒரு கூட்டத்திலே சொன்னேன், 45 வயதில் முதலமைச்சராக இருந்தவரின் பேரனடா அவன் என்று சொன்னேன். இவருக்கு 45 வயதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவரினுடைய பேரனவர். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னேன். கல்வியில் நாம் 82 விழுக்காட்டுக்கு மேலே 67 விழுக்காடு தான் உத்தரப்பிரதேசம். இன்னொரு ஒப்பீட்டை சொல்லுகிறேன், அது மிக முக்கியமானது. உயர்கல்வியில் நம்முடைய நிலை என்ன? 51. உத்தரப்பிரதேசத்தில் உயர்கல்வியின் நிலை வெறும் 28 பேர் தான் உயர்கல்விக்கு போகிறார்கள். இங்கே குறிப்பிட்டார்களே, இந்த இடைநிற்றல், டிராப் அவுட் என்று சொல்லுகிறோம், அதுதான் பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய சிக்கல். 5வது படிக்கிற பிள்ளை 6வது வகுப்புக்கு போக மாட்டான். ஏனென்றால் வறுமை, ஏழ்மை, இந்த குடும்பத்துக்கு அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்பிவிடலாம் என்று கருதியது. இல்லை, இன்றைக்கு இடைநிற்றல் என்பதே இல்லாத மாநிலங்களாக 2 மாநிலங்கள் இருக்கின்றன. ஒன்று கேரளம், இன்னொன்று தமிழ்நாடு என்பதுதான் வரலாறு. என்ன காரணம்? 2 சித்தாந்தங்கள் இந்த 2 மாநிலங்களையும் இயக்கின. பொது உடைமை சித்தாந்தம் கேரளாவையும், திராவிட இயக்க சித்தாந்தம் தமிழ்நாட்டையும் இயக்கிய காரணத்தால் கல்வியில், பண்பாட்டில், மேடை பேச்சில், இலக்கியத்தில் என்றென்றும் மேலேறி நிற்கிறோம் நாம். அதைத்தான் அவர்களால் பொறுக்க முடியவில்லை.
எல்லாம் மேலேறி நிற்கிறதே தமிழ்நாடு. பிறகு ஏன் கோபம் கொள்கிறார்கள்? அதனால் தான் கோபம் கொள்கிறார்கள். அவர்களால் மேலேறி வர முடியவில்லை, குறைந்தது மேலே இருக்கிறவர்களை கீழே இழுத்து விடுவோம் என்று பார்க்கிறார்கள். என்ன இடைஞ்சலாக இருக்கிறது என்றால், அண்ணாவோடு முடிந்தது, கலைஞரோடு முடிந்ததென்றார்கள். அவர்களை தாண்டி இன்றைக்கு நம் தளபதி அதற்கும் மேலே உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்து முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக நம்முடைய உதயநிதி நிற்கிறார். திமுக கழகத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? தலைவர்களானாலும் தொண்டர்களானாலும் வாழையடி வாழையென வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். தலைவர்களுக்கும் எங்களுக்கு பஞ்சமில்லை, தொண்டர்களுக்கும் பஞ்சமில்லை. காலகாலமும் திமுக கழகத்துக்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்திருக்க மாட்டார்கள். நான் ஒரு திமுக கழக தொண்டனின் மகன்தான். என் அப்பா காரைக்குடி ராமசுப்பையா 1930களிலே இருந்து 1949 செப்டம்பரில் திமுக கழகம் தொடங்கப்பட்ட முதல் நாளிலிருந்து கட்சியின் தொண்டராக இருந்தார். தலைவர் கலைஞராக பார்த்து அவரை மேலவை உறுப்பினராக மாற்றினார். என் அப்பா சொல்லுவார், தன்னுடைய சொந்த காசில் மண்ணும் டீயும் சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறவன் நம்ம கட்சிக்காரன் தாண்டாம்பார். இன்றைக்கும் அந்த உறுதியை நான் பார்க்கிறேன். அறிஞர் அண்ணா குறிப்பிடுவார், அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்ததில் கூட எத்தனை அழகு பாருங்கள். உதயசூரியன் என்பது படிச்சென்று இருக்கும், இயல்பாக வரைந்து விட முடியும். அண்ணா சொல்லுவார், அப்போதெல்லாம் காங்கிரசுக்கு காளை மாட்டு சின்னம் என்பது அவர்களின் சின்னம். அண்ணா சொல்லுவார், அவர்கள் 2 காளை மாடு வரைவதற்குள் என் தம்பிகள் 1000 சூரியன்களை சுவர்களில் உதிக்க வைத்து விடுவார்கள் என்றார். படமே வரைய தெரியாதவனுக்கு எளிதாக வரையக்கூடியது உதயசூரியன் தான். ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுப்பதில் கூட ஒரு நுட்பம் இருக்கிறது. நீங்கள் காளை மாட்டை வச்சு தான் வரைய முடியாது. எனக்கு இன்னமும் காளை மாடு வரைகிறதுக்கு நான் 10 வருஷம் ஓவியம் படிக்கணும். உதயசூரியன் போகிற போது வரைந்து விடலாம். எல்லாவற்றையும் கவனமாக. அதே மாதிரி தான் இந்த இருவண்ண கொடி இருக்கிறதே, கருப்பும் சிவப்புக்கும் இணையான அழகான இன்னொரு கொடியை நான் உண்மையாகவே பார்க்கவில்லை நண்பர்களே. எப்போதும் பறக்கும், எங்கேயும் பறக்கும், மக்களுக்காய் பறக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.